ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐஃப்ரேம் டேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு ஐஃப்ரேம் டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது சென்டர் டேக்குள்ளே ஐஃப்ரேம் டேக் கொடுத்துருக்கேன். அதாவது சென்டர் டேக் என்ன பண்ணணும்னா எதனா ஒரு கண்டென்ட்டை சென்டராக அலைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இங்கே நான் ஐஃப்ரேம் டேக் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே நான் ஒரு சோர்ஸ் ஆட்ரிபியூட்டும் வித் அண்ட் ஹைட் ஆட்ரிபியூட்டும் கொடுத்துருக்கேன். நான் இந்த சோர்ஸ் ஆட்ரிபியூட்டில் ஒரு வீடியோ லிங்கை ஆட் பண்ணுறேன். காப்பி பார்த்து கொடுத்துட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை ரன் பண்ணி காட்டிடுறேன். பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஃப்ரேம் கிரியேட் ஆகிட்டு அந்த வீடியோ ரன் ஆகுது. பார்த்தீங்களா, இதில் வித் அண்ட் ஹைட்டையும் செட் பண்ண முடியும். நான் இங்கே வித்தை வந்து ஒரு 300 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 500 பிக்சல் கொடுத்துக்கிறேன். வாங்க இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேம் சைஸும் வித்தும் ஹைட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரேம் டேக்கோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. இது பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.